ஆனந்த முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏர்முகம். விழிக்குத் துணை நின் திருமண் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகாவெனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவிக்கொண்டு இன்றைய பதிவை பதிவிடுகிறேன். புலவர் எஸ். கண்ணன். இன்று குமரன் குன்றம் திருத்தலத்தை பற்றி பார்ப்போம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாகும் என்று சொல்வார்கள். அதற்கு ஏற்றாற்போல பல ஆண்டுகளாக வெறும் குன்றாக இருந்த மலைக்குன்று பின்பு முருகன் வந்து குடியேறிய பின் குமரன் குடியிருக்கும் தலமாக மாறி குமரன் குன்றம் என்றாகிவிட்டது. இந்த மலை வெறும் குன்றாக மாடுகள் மேயும் இடமாக இருந்தது. அப்போது 1956 இந்த பகுதிக்கு வந்த காஞ்சிமா முனிவர் இந்த மலையை பார்த்து இது விரைவில் முருகன் கோயிலாக மாறும் என்று அருள்வாக்கு கூறினார். காஞ்சி மகானின் அருள்வாக்கின்படி இந்த குன்றம் குமரன் முருகன் குன்றமாக முருகன் எழுந்தருளி வளமான தலமாக அமைந்தது. இந்த முருகன் வளமான வாழ்வு அருள்வதால் இவரை ஐஸ்வர்ய முருகன் என பக்தர்கள் அழைக்கின்றனர். இந்த முருகனை நம்பி வந்து வழிபடும் அன்பர்களுக்கு நோய்கள் கடன்கள் தீர்ந்து வளமான வாழ்வு அமைவதாக பக்தர்கள் நம்பி வருகின்றனர். சென்னை திருச்சி நெடுஞ்சாலையிலே குரோம்பேட்டை ரயில் நிலையத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது. இத்தலம் திரிசூலநாதர் கோவிலுக்கும் திருநீர்மலை ரெங்கநாதர் கோயிலுக்கும் இடையே அமைந்து உள்ளது. காஞ்சிமா முனிவர் வந்து சென்ற பின்னும் நீண்ட நாட்கள் 20 ஆண்டுகள் வரை எதுவும் நடைபெறவில்லை. இவ்வாறு மாடுகள் மேயும் மலையாக இருந்த இடத்திலே மாடுகள் மேய்க்கும் ஆட்கள் அங்கு ஒரு புதரிலே வேல் ஒன்றை கண்டெடுத்தனர். பின்னர் அந்த வேலை அந்த குன்றின் மீது நட்டு வைத்து பூஜிக்க ஆரம்பித்தனர். இவ்வாறு முருகன் வேல் கிடைக்கப்பெற்று பக்தர்களும் மற்றவர்களும் சேர்ந்து ஊர்க்காரர்களும் சேர்ந்து அங்கேயே ஒரு கோயிலை எழுப்ப வேண்டும் என்று எழுப்பினார்கள். அடிவாரத்திலே சித்தி புத்தி விநாயகருக்கும் சன்னதி அமைக்கப்பட்டது. குமரன் குன்றம் முருகன் கோயில் சுவாமிமலை திருத்தலத்தை போலவே மூலவர் சுவாமிநாத சுவாமியை கையிலே தண்டத்துடன் பிரதிஷ்டை செய்தனர். வடக்கு நோக்கி அருளும் மூலவர் சன்னதி உருவாயிற்று. தொடர்ந்து 1979 ஆண்டிலே இக்கோயிலே முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. குமரனாகிய முருகன் குடியிருக்கும் குன்றம் என்பதால் குமரன் குன்றம் என்று பெயர் பெற்றது. பின்னாளில் ராஜகோபுரம் கட்டப்பட்டு இதர சன்னதிகளும் விரிவாக உருவாக்கப்பட்டது. யானையுடன் அங்கு உருவாக்கப்பட்டது. அங்கு நால்வர் சன்னதியும் சரவேசர் சன்னதியும் உள்ளது. மலை அடிவாரத்திலே சித்தி புத்தி விநாயகர், இடும்பன் சன்னதி, நவக்கிரக சன்னதிகள் உள்ளன. கீழிருந்து மேலே செல்ல 120 படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு உள்ளது. முருகன் சன்னதிக்கு செல்லும் வழியிலே அருள்மிகு மீனாட்சி, அருள்மிகு சுந்தரேஸ்வரர் சன்னதி உள்ளது. இங்குள்ள சிவன் வடக்கு நோக்கி கஜபிருஷ்ட விமானத்தின் கீழ் இருக்கிறார். லிங்கத்தின் பானத்தில் சிவனின் முழு உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள நடராஜர் மதுரை வெள்ளி அம்பலத்திலே உள்ளது போல் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி சந்தியா தாண்டவம் என்னும் கால் மாறி ஆடிய தாண்டவம் நடந்த கோலத்தில் உள்ளார். சிவசக்தி அம்சமான சிவனின் வலதுபாலம் சிவனுக்கே உரியதாக கருதப்படுகிறது. எனவே இங்குள்ள நடராஜரை தன் பாதம் தூக்கிய நடராஜர் என்று அழைக்கின்றனர். இவரை வணங்கினால் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். திரிசூலமலையை திரிசூலநாதரை பார்த்தவாறு வடக்கு நோக்கி கையிலே தண்டம் வைத்து பாலனாக காட்சி தருகிறார். இவரது பீடத்திலும் சன்னதியிலும் எதிரில் யானை வாகனமாக உள்ளது. தேவேந்திரன் முருகனுக்கு ஐராவதம் என்னும் யானையை திருமண பரிசாக அளித்ததால் இங்கு யானையே வாகனமாக உள்ளது. இங்கு ஆடி தை கிருத்திகை, தைப்பூசம்,
பங்குனி உத்தரம், கந்த சஷ்டி, ஆனி மூலம், சித்திரை படித்திருவிழா, ஸ்ரீ அருணகிரிநாதர் விழா ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சஷ்டி, கிருத்திகை, விசாகம் 3 நாட்கள் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. இங்கு ஆண்டுதோறும் தமிழ் புத்தாண்டு அன்று படி பூஜை செய்யப்பட்டு 120 படிகளுக்கும் படி திருவிழா நடத்தப்படுகிறது. அன்று முருகனுக்கு ஊஞ்சல் சேவையும் நடத்தப்படுகிறது. சுவாமிநாத சுவாமியாக சுவாமி மலையிலே தகப்பனுக்கு பாடம் சொன்னவராக போல் அமைந்து உள்ளதால் இவரை வேண்டினால் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதால் இவரை இங்குள்ள பொறியியல் கல்லூரியில் பயிலும் மாணவர்களும் அருகிலுள்ள மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மாணவர்களும் அடிக்கடி வந்து சந்தித்து தங்களுடைய வேண்டுதலை சமர்ப்பித்து வெற்றி பெற்று அருள் பெற்று செல்லுகின்றனர். இத்தலத்தில் உள்ள அம்பாள் ஜெயமங்கல தனமாகாளி என்று அழைக்கப்படுகிறார். இவளை வழிபடுபவர்களுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் மங்களமும் தனம், பணம், புகழ், மழை செல்வம், மாங்கல்யம் முதலியன அருள்வாள் என்று கூறுகின்றனர். இந்த ஜெயமங்கல காளியை வழிபடுவதற்கு விரைவில் திருமண பந்தம் ஏற்படும் என்பதையும் 6 வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் வந்து நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்து வேண்டிய வரம் பெற்று செல்லுகின்றனர். அதேபோல் குழந்தை பேர் இல்லாதவர்கள் பக்தர்கள் குழந்தை வேண்டி அம்புகளுக்கு தொட்டில் கட்டி வேண்டுதல் செய்து வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்து வந்தால் குழந்தை பேர் உண்டாகி பெற்ற குழந்தையுடன் மீண்டும் வந்து தீபமிட்டு வழிபடுகின்றனர். தினந்தோறும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருகின்றனர். இங்கு மலையின் மேலே பிரம்ம தீர்த்தம் என்னும் திருக்குளம் உள்ளது. அதில் இந்த நீர் அபிஷேகத்திற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. இங்குள்ள முருகன் குமரன் குபேர திசையான வடக்கு தோசை அருள்பாலிப்பதால் இவருக்கு குபேர யோகம் உள்ளதாலும் இவரை ஐஸ்வர்ய முருகன் என்று கொண்டாடுகின்றனர். கடன் தீர, செல்வம் பெருக இவரை தொடர்ந்து 6 வாரங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டு தீபம் ஏற்றி வந்தால் சகல செல்வமும் பெருகும் என்பது ஐதீகம். இங்குள்ள அருணகிரியார் அரங்கிலே குமரன்குன்றம் திருப்புகழ் மன்றம் சார்பிலே வருடம் முழுவதும் ஆன்மீக சொற்பொழிவுகள், நாட்டிய கச்சேரிகள், இராமாயண மகாபாரதம், கந்த புராணம் தொடர் சொற்பொழிவுகள் நடைபெற்று வருகிறது. புகழ்பெற்ற ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் வந்து சொற்பொழிவாற்றி வருகின்றனர். இந்த திருப்புகழ் மன்றம் 1979ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2003இல் வெள்ளி விழா கொண்டாடி 2029இல் பொன் விழாவினை எதிர்நோக்கி செல்கிறது. இப்பகுதி வாழ் மக்களின் தொடர்ந்து ஆதரவினால் மன்றம் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த திருப்புகழ் மன்றம் 1979ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2003இல் வெள்ளி விழா கொண்டாடி 2029இல் பொன் விழாவினை எதிர்நோக்கி செல்கிறது. இப்பகுதி வாழ் மக்களின் தொடர்ந்து ஆதரவினால் மன்றம் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. விழாவினை காண அனைவரும் வர வேண்டும். இங்கு சிறுவர்களுக்காக தேவார, திருவாசக, திருப்புகழ் வகுப்புகள் மாலையிலே இலவசமாக நடத்தப்படுகிறது. அதில் சேர்ந்து நமது சமயத்தின் பேரிலான செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டுமாய், அதற்கு தங்களின் ஒத்துழைப்பு வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முருகன் பழனிமலை முருகனைப் போல் குன்றத்தில் உள்ளதாலும், சுவாமிமலை முருகனைப் போல் சுவாமிநாத சுவாமியாகவும் உள்ளதாலும், சண்முகராக வள்ளி தெய்வானையர் உள்ளதாலும் இவரை வந்து வணங்கி நலமும் வளமும் பெற்று அன்பும் அருளும் கொண்ட வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இப்படிக்கு புலவர் எஸ். கண்ணன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு.